ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டிக் ஆர்ட்டில் அனிமேஷன் வீடியோவை எப்படி உருவாக்கலாங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்குற முடியும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் தோல்வியடைந்தாலும் நான் முயற்சி செய்யலாம் என்ற நம்பிக்கையை இழக்கவில்லை. சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஸ்டிக் ஆர்ட்டில் ஒரு அனிமேஷன் வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதே யூஸ் பண்ணி கூட இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண அனிமேஷன் வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே இந்த மாதிரி ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஐ நீட் எ மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இன் 100 வேர்ட்ஸ் இன் தமிழ் இந்த மாதிரி வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வீடியோங்கிறதால ஒரு சின்ன வீடியோ தான் வந்து உருவாக்கி காட்ட போகிறேன். ஸோ அதனால் ஒரு 100 வேர்ட்ஸ்க்குள்ளே இருந்தாலே போதும் நான் வந்து நினைக்கிறேன். இதே நீங்கள் வந்து லாங் வீடியோ உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வேர்ட்ஸ் வேணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு நான் வந்து உருவாக்க போகிற வீடியோ வந்து தமிழ் லாங்குவேஜுங்கிறதால நான் வந்து தமிழ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து எந்த லாங்குவேஜில் வீடியோ உருவாக்க போகிறீங்களோ ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் கொடுத்த ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு 100 வேர்ட்ஸ்க்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி வந்து கிடச்சிட்டு ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கணும். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ நான் வந்து அதுதான் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து உருவாக்க போகிறேன். பட் உங்களுக்கு தெரியணுங்கிறதால இந்த மாதிரி வந்து நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி காட்டினேன். ஸோ எனிவேஸ் இந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட் சைன் வந்து என்ன பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரெடி பண்ணணும். நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து நீங்களாக ஓனாக கொடுக்குறதா இருந்தால் தாராளமாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அதுக்கும் ஒரு டூல் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் 11 லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும் இல்லை டைப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜென்ரேட் கொடுத்தோம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணி காட்ட பாருங்கள். ஸோ வந்து நான் என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே ரீஜென்ரேட் ஸ்பீச்னு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஜென்ரேட் இல்லை ரீஜென்ரேட் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன வாய்ஸில் வேணும், மேல் வாய்ஸாக ஃபீமேல் வாய்ஸாங்கிறதையும் நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேச்சல் ஸ்பீச்சுக்கு மேலே வந்து ரீஜென்ரேட் ஸ்பீச்சுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரேச்சல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மேல் வாய்ஸ் வேணுமா ஃபீமேல் வாய்ஸ் வேணுமாங்கிறது நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரேச்சல் இருக்குது, அலேஸ், பில், பிரெயின் இந்த மாதிரி நிறைய பேரோட வாய்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு யாரோட வாய்ஸ் என்னன்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரீஜென்ரேட் இந்த மாதிரி வரும். நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ரீஜென்ரேட் வந்திருக்கு. ஸோ இதை கொடுத்தோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வாய்ஸ் ஓவராக ரெடி பண்ணி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி உங்களால் சிம்பிளாக வந்து உங்களால் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நான் ஒரு ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாய்ஸ் ஓவர் ரெடி ஆனதும் கீழே வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஷோ ஆகும். இல்லை பார்த்துக்கோங்க, இந்த ப்ராம்ப்ட்டில் வந்து என்ன இந்த ஸ்கிரிப்ட்டில் என்ன இருக்கணும், சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் வரணும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுற பாருங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் அப்படின்னா அவன் எப்போதும் தோல்வியடைந்தாலும் நான் முயற்சி பார்த்தீங்களா. இந்த மாதிரி ப்ளே சிம்பிள் கொடுத்ததும் நம்ம கொடுத்து அப்படியே அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு எதுவுமே அப்படியே நமக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு எந்த ஒரு திக்கிலோ சேனல் எதுவுமே இல்லை, நல்லா கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எந்த ஒரு நாய்ஸும் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஓன் வாய்ஸ் கொடுக்கணுனாலுமே நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ண பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதும் இது வந்து நம்மளோட ஃபைல் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நமக்கு தேவையான அந்த ஸ்கிரிப்டோட வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ நமக்கு தேவையான ஸ்கிரிப்டோட வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிச்சு, ஸ்கிரிப்டோட வாய்ஸ் ஓவரும் ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த டூலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழில் கொடுத்தா தமிழில் நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி தருது. அதே மாதிரி இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜில் கொடுத்தாலும் அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணி தந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரே இங்கிலீஷ் மட்டும் தான் இல்லை, எந்த லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே உங்களோட வாய்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம்.
சரி ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு, வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அந்த ஸ்டிக் ஆர்ட்டுக்கான கேரக்டர்ஸ் வந்து உருவாக்கணும், புரியுதுங்களா? அதாவது இந்த அனிமேஷன் வீடியோக்கு ஒரு கேரக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கில் உங்களுக்கு கேரக்டர்ஸ் வேணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு டூல் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சும்மா ஆன்லைனில் சர்ச் பண்ணால் கூட அந்த மாதிரி ஸ்டிக்கு கேரக்டர்ஸில் நிறைய வந்து கேரக்டர்ஸ் வரும், அது சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே அதுக்குமே நம்ம வந்து ஜெமினி யூஸ் பண்ணி கூட அந்த ஸ்டிக் ஆர்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜெமினிங்கிற இந்த ஏ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போய்ட்டு கிரியேட் இமேஜை கொடுத்துட்டு ஐ நீட் எ ஸ்டிக் பாய் இன் எ வில்லேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இன் பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட். நான் ஏன் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட்டில் ஒரு வாட்டி படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் இருந்தான். ஸோ இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு அந்த ராஜுங்கிற அந்த பையனுக்கான ஒரு கேரக்டர் வேணும். ஸோ அதுக்கு தான் அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஐ நீட் ஏ ஸ்டிக் பை இன் ஏ வில்லேஜ் இன் பிளாக் அண்ட் ஒயிட். இந்த மாதிரி வந்து அதாவது வந்து ஒரு ஸ்டிக் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டிக் ஆர்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அதனால் பிளாக் அண்ட் ஒயிட்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து இதில் அந்த பேராகிராஃபை படித்து பார்த்து உங்களோட ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ வந்து அவன் எப்பொழுதும் தொழில் இருந்தாலும் நான் முயற்சி செய்யலாம் என்ற நம்பிக்கை இலக்கில் இந்த மாதிரி வந்து கேரக்டர் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் ஒரு நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ராம்ப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் வந்து நமக்கு ரெடியாக கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் ஸ்டிக்குன்னு நம்ம வந்து சரியாக கொடுக்கல. நம்ம வந்து நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் எனிவேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட் ஸ்டிக்குங்கிறப்ப ஸ்டிக் ஆர்ட்டில் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டிக் ஆர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேஸ் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரிப்ட்டை படித்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராம்ப்ட்டை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? இது வந்து நான் ஸ்டிக் ஆர்ட்னு கூட ஒரு வாட்டி இது பண்ணி பார்ப்போம். ஸ்டிக் ஆர்ட். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரி ஓகே, இதால் கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து அதே யூஸ் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணி காட்டுறேன். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜ் ரெடி பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒவ்வொன்றையும் படித்து பாருங்கள். அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்குங்கிறதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கிரிப்ட்டு, வாய்ஸ் ஓவரு, அந்த கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாட் ஆப் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டாட் ஆப் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து வீடியோங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்கான பேக்ரவுண்டை நான் வந்து இப்போ சூஸ் பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன மாதிரி இருக்கணும்னா, நம்ம வந்து உருவாக்க போகிறது ஒரு அதாவது ஸ்டோரி மாதிரி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓல்டு ஸ்டைலில் ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த பேக்ரவுண்டை இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொன்ன அந்த பேக்ரவுண்டு. இதில் வந்து இதை நான் கரெக்டாக லேண்ட்ஸ்கேப்பில் வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இது எப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர் மாதிரி, அதாவது ஓல்டு ஸ்டைலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்மளோட அந்த வாய்ஸ் ஓவரு, அந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் செட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது ஸ்டோரிங்கிறது வந்து ஒரு ஓல்டு ஸ்டோரிங்கிறப்போ வந்து இதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலரில் ஒரு பேப்பர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து ப்ரௌன் கலரில் ஒரு பேப்பரில் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேக்ரவுண்ட் பிடிக்குதோ அதை பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அடுத்து நம்மளோட வாய்ஸ் ஓவர் வந்து இப்போ ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஆடியோங்கிற இந்த இடத்துல போய்ட்டு எஃபெக்டில் இல்லை இதில் போய்ட்டு ஸோ மை மியூசிக்கில் ஸோ இதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணால் அந்த வாய்ஸ் ஓவர் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த வாய்ஸ் ஓவர் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன், புரியுதுங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த வாய்ஸ் ஓவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி லாங் டியூரேஷன் வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ அந்த வாய்ஸ் ஓவர் வந்து இத்தனை செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பேக்ரவுண்டே அத்தனை செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து தள்ளி வச்சுக்கணும். தள்ளி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது அந்த கேரக்டர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணணும். எப்படின்னா அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணணும், புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிக்கரில் பிஇபியில் கூட பண்ணலாம். பட் ஸ்டிக்கரில் வந்து அந்த ஸ்டிக் ஆர்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் அது பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் அந்த ஸ்டிக்கு மட்டும் நமக்கு வரணும்.
ஸோ அதனால் வந்து ஸ்டிக்கர் கொடுத்துக்கிட்டு ஸ்டிக்கருங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போய்க்கோங்க. இதை போய்ட்டு கட் அவுட் பண்ணணும், புரியுதுங்களா? அதாவது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த ஸ்டிக்கர்ட்டை வந்து கட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் இதிலே பார்த்திங்க அப்படின்னா கட் அவுட்டுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவதாக இந்த ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டவுன்லோட் பண்ணி வச்சா அந்த கேரக்டர் வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணி காட்டுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கட் அவுட் ஆகிடும். ஸோ கட் அவுட் ஆனால் இந்த எரேஸில் போய்ட்டு அந்த ஃபேஸுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருந்துச்சு அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அந்த ஃபேஸ் மட்டும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி வந்து கட் அவுட் பண்ணிவிட்டு கட் அவுட் பண்ண பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக் சைடு உள்ள அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் அப்படியே வந்து ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு அந்த பிளாக் கலரில் அந்த பாடி மட்டும் நமக்கு வந்து தனியாக கொடுத்துருக்கு பார்த்திங்களா, அந்த கேரக்டர் மட்டும் நமக்கு தனியாக வந்து கட் அவுட் ஆகி கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட கேரக்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஸோ டவுன்லோட் பண்ணி கட் அவுட் பண்ணால் இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஸோ இதில் இந்த மாதிரி அதை சுற்றி இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்தோம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து உங்களோட ஒவ்வொரு டவுன்லோட் பண்ணி வச்சு எல்லா கேரக்டரையும் வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதோட அனிமேஷன் கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த ஸ்டிக்கருக்கு பார்த்திங்களா, இந்த அதாவது சூஸ் பண்ணி வச்சு இந்த ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணி இந்த மேலே பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட அனிமேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன் கொடுத்துட்டு அதோட டியூரேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ ஸ்பீடில் வரணுங்கிறது அந்த ஸ்பீடை வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அனிமேஷன் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். அதே சமயம் இது வந்து ப்ளே பண்ணி அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு படித்து காட்டுற பாருங்கள். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் இருந்தான். அவன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வாய்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராஜ் என்ற சிறுவன் இருந்தான். ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் இருந்தான். ஸோ அது வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த ஸ்டிக்கரையுமே வந்து இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையன் மட்டும் நம்ம இந்த ஸ்டிக்கர் கூட இல்லாமல் எந்த ஸ்டிக்கர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேறு ஒரு ஸ்டிக்கரை வந்து செட் பண்ணி காட்ட பாருங்கள். அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், புரியுதுங்களா? ஆக்சுவலி நான் வந்து முன்னாடி பண்ணி காட்டினேன். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் வந்து கட் அவுட் பண்ணி செட் பண்ண, புரியுதுங்களா? ஸோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு இந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிட்டு இதோட அனிமேஷன்லாம் வந்து செட் பண்ணிப்போம். ஸோ செட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ அழகாக வரும். ப்ளே பண்ணி பார்ப்போம். கிராமத்தில் ராஜ் என்ற சிறுவன் இருந்தான். அவன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து செட் ஆகிட்டு. ஸோ எனிவேஸ் அவ்வளோதான். வந்து இந்த மாதிரி வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்த கேரக்டர் வந்து இப்போ நம்ம செட் பண்ணி போவோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து மறுபடியும் ப்ளே பண்ணி பார்ப்போம். எப்போதும் தோல்வி அடைந்தாலும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் முயற்சி செய்யலாம் என்ற அந்த பையன் வந்து எப்போதுமே வந்து எவ்வளோ தான் தோல்வி அடைந்தாலும் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில் இருக்க மாதிரி வந்து ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு இது மாதிரி மறுபடியும் அந்த ஸ்டிக்கரில் போய்ட்டு நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து அதில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் ரெடி பண்ணி வச்சு நான் ஒரு கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஒரு இடத்துல வச்சுப்போம். நான் முயற்சி செய்யலாம். ஸோ அவ்வளோதான், இடத்துல வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி அழகாக அதோட ப்ளேஸ் வந்து செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் தள்ளி வச்சுப்பேன் அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஓகே, நான் முயற்சி செய்யலாம் என்ற ஸோ இது போதும். ஓகே, அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அழகாக அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அவன் கான்ஃபிடென்ஸ் தான் இருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டிக்காட்ட நான் கேரக்டர் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இது வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணி இது நம்ம வந்து இந்த ஆப்பில் ஒரு வாட்டி நம்ம ஒரு அனிமேஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கடைசி எடுக்கும் வரும். இதோட அனிமேஷன் கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுப்போம். ஏன்னா இப்படி வந்தால் ஜூம் இன் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவன் எப்போதும் தோல்வி ஓகே, அடைந்தாலும் அடுத்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் செட் பண்ணியாச்சு அழகாக. ஸோ அடுத்து வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். அவன் கடைசியாக வந்தான். எல்லோரும் சிரித்தனர். ஆனால் அவன் தினமும் பயிற்சி சரி, ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து கான்ஃபிடென்ட், ஒரு கிராமத்தில் ஒரு பையன் அவன் வந்து கான்ஃபிடென்ஸாக இருப்பான். எவ்வளோ தான் தோற்றாலும் ஒரு நாள் ஜெயிச்சிடுங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து 2 ஸ்டிக்கர் வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதில் வந்து ரன்னிங் ரேஸ் போகிறான். ஸோ அப்படி போகும்போது லாஸ்ட்டில் வந்துடுறான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. என்னோடய ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணுற மாதிரி ரன்னிங்கில் ஓடுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் கீழே ஒதுக்கிறோம். ஓகே,
ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணியாச்சு. இதுலேயும் போய்ட்டு எடிட்டிங் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு மூணாவதாக இந்த மாதிரி ஒரு ஒரு மூணாவதாக ஒரு எமோஜி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மனசு ஹியூமன் சிம்பிள் போட்டு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது போய்ட்டு இதில் என்ன பண்ணலான்னா அந்த ஸ்டிக்கர் அப்படியே சுற்றி உள்ள அந்த லேயர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அது நம்ம வெள்ளை கலரு, ரெட் கலர், பிளாக் கலர் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு எல்லோரும் சிரித்தனர். ஆனால் அவன் வந்து கடைசியாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அந்த ஸ்கிரிப்டில் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்திருப்பான் அதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கடைசியாக வரும்போது ஒரு ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அவன் தினமும் இது வந்து இந்த இடத்துல வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. ஆனால் அவன் தினமும் பயிற்சி ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக்ரவுண்டில் செட் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஸ்டிக் ஆர்ட்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணால் ரெடி பண்ணிட்டு அவ்வளோதான். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் மியூசிக் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஆக்சுவலி சொல்லப்போனால் அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு ஸ்டிக் ஆர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம், அப்போ அதுக்கான வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்பில் போய்ட்டு அந்த ஸ்டிக் ஆர்ட்டுக்கான கேரக்டர்ஸ் வந்து ரெடி பண்ணோம். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட எடிட்டிங் ஆப்பில் போய்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக் ஆர்ட்டை வந்து அந்த ஸ்டிக் கேரக்டர்ஸ் வந்து செட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் கைஸ் அந்த ஸ்டிக் ஆர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான ஒர்க்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நம்புறேன். இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு எப்படி ரெடி பண்ணுங்கிறது. நீங்கள் டேரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.